மொத்தம் 3 எஸ்கேப். மொத்தம் 2 தான். தாத்தா ஓ, தூங்குறீங்களா? ஓ ஆமா. போடு. ஒன்னும் இல்லை பாட்டி, தாத்தா தூங்கிட்டு இருந்தது, அதான் ஒரேடியா தூங்குங்கன்னு சொன்னேன். போட்டிங்களே பாட்டி. ஹலோ ஷினபீஸ், நான் தான் உங்க என்கே பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம கிராணி 3யோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம கூட யார் இருக்காங்கன்னா, வேர்ல்டு ஃபேமஸ் பயந்தாங்கோலி என்கே குட்டி அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேச வந்துள்ளார்கள். நான் தான் அங்கே என்கே குட்டி வந்திருக்கேன். என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ அசிங்கம் அவங்க என்கேவே பண்ணிடுவாங்க. இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? ஆனால் இன்னைக்கு மேட்ச்சு பார்த்துடலாம். பாட்டியும் தாத்தாவும் நம்மளை அடிக்காங்களா இல்லை நம்ம அவங்கள போட்டு தாக்குறோமா பார்ப்போம். ஹலோ, யாராவது இருக்கீங்களா இங்க? எங்க அம்மா வேற என்ன தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. அம்மா, இந்த கேமராலாம் வச்சிருக்காங்க, புதுசா இருக்கு. இது பழைய காலத்து வீடோ? என்ன தானே முடிக்கிச்சு? ஐயோ கடவுளே, முடிக்கிச்சு. என்ன பண்ண போறோம்? சரி போவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பெரிய வீடாக தான் இருக்கு, அந்த காலத்துலேயே பெருசாக கட்டியிருக்காங்க. ஒரு டப்பா காரு இதுக்குன்னு இந்த ஐயே, ஏதோ ஒன்று மர்மமாக இருக்கு. நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். டப்பா காரையும் வச்சுக்கிட்டு சரி நம்ம வீட்டுக்குள்ளே போவோம். யாராவது இருக்கீங்களா? எனக்கே தெரியாம வீட்டுக்குள்ள வந்திருக்கியாமா, திரும்பி பாரு. ஐயோ தாத்தா, யார் நீங்க? சாவு. யார் நீங்கன்னு கேட்டது குத்தமா? தேவான். என்ன ஷினபீஸ், திடீர்னு ஏதோ காண்டாமிருகத்தோட வாய்ஸ்லாம் கேட்குது. ஓகே, நம்ம இப்போ ரூமுக்குள்ளே இருக்கிறோம் போல இருக்குது. பாட்டி வெளியே விடுங்க, தாத்தா வெளியே விடுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கதவை திறக்கணும். அதுக்கு இதை எடுத்தால் தான் நம்மளால் கதவை ஓப்பன் பண்ண முடியும். அதனால ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இம்ப்ரெஷன் வீடியோன்ட்டு இப்படி விளாட்றானேன்னு எதை சொல்லாதீங்க, நான் நிறைய கேமிங் வீடியோ பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கதவை திறந்துக்கலாம், திறந்துட்டு உள்ளே போய்க்கலாம். அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ஐயோ போயிட்டு இங்கே ஒரு டபரா மண்டை ஒருத்தன் இருப்பாங்க. டே குப்பை பெட்டி, சவுண்டாக போடுறா, போட்டுருவேன். முடி முடி ஆண்டவரே, சரி எவ்வளோ அழகா இருந்தது இல்லை? ஐயோ பேத்தி, என்கே குட்டி, தாத்தா வேற ஒன்னதான் பிரியாணி வைக்கிறதுக்கு கேட்டாரு. சரி இன்னைக்குள்ள மாட்டிப்ப, பிடிச்சிடலாம், வறுத்து தின்றலாம் தான் இருக்கோம். என்னடி சொன்ன? உனக்கு இருக்கு ஐயோ முடிஞ்சி. சாவு. டே 2. அது ஒன்றும் இல்லை, ஒரு ஃப்ளோவில் பாட்டி மேலே வந்துருச்சு ஏறி, அதான் வெளியே போயிட்டேன். இந்த வாட்டியாவது வெளியே போயிட்டு பிரோஜனமாக ஏதாவது பண்ணுவோம். ஒன்று பேசுகிறதுக்கு தான் கூப்பிட்டு வந்தேன், பயந்துக்கிட்டு மூலையில் உட்கார சொல்ல. சரி எப்பயும் போல கதை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே போகணும். சத்தம் போட்டுரும். ஒன்று பேசினா ஓவராக பேசுகிறேன், இல்லாட்டி பேச மாட்டேங்கிறேன். எல்லாம் ஒரு அளவு தான். இந்த வாட்டி சவுண்டை போடுறா குப்பை பெட்டி. இந்த வாட்டியாவது 2 பேரும் சேர்ந்து வரணும்னு ஆசைப்படும். அந்த அழகிய பெண்மகளுங்க, அழகிய சவுண்டு கேட்கலங்க, அதான் சவுண்டு லைட்டாக கூட்டிட்டோம். பாட்டி தாத்தா போறாரு, தாத்தா வராரு, கதற விட போறாரு. தாத்தா அமைதியான பர்சனாலிட்டின்னு நினைக்கிறேன். நான் தாத்தாவை இவ்வளோ நேரம் மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். பாட்டியும் போகிறாங்க. சிங்கம் ஒன்று புறப்பட்டதோ. போயிட்டோம். வெற்றி எவ்வளோ வேகம். எதுவுமே இல்லை, நம்ம மேலே போவோம்.
தாத்தா பெட்டுக்கு அடியில் ஒளிஞ்சிக்கிட்டு கன்னை தூக்க போகிறேன். ஐ லிவர். எங்கே யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. நான் ஒரே ஒரு எஸ்கேப் தான் பார்த்துட்டு வந்தேன். கேட் எஸ்கேப்பை மட்டும்தான் பார்த்துட்டு வந்தேன். எனக்கு எல்லாமே தெரியுங்க. சொல்லுங்க பாப்போம். மொத்தம் 3 escape. மொத்தம் 2 தான். தாத்தா தூங்குறீங்களா? ஓ போடு. ஒன்றும் இல்லை பாட்டி, தாத்தா தூங்கிட்டு இருந்தது, அதான் ஒரேடியாக தூங்குங்கன்னு சொன்னேன். போட்டிங்களே பாட்டி. ஏன் நல்ல மனசு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களே பாட்டி. டே 3 வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்குதுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன ஓகே, கதவை திறக்கிறோம். திரும்ப போகிறோம், தாக்குறோம். இல்லை, இந்த வாட்டி மேலே ஏறுவோம். எனக்கு மனசே கேட்கல. எத்தனை வாட்டி தான் அடி வாங்குறது ஒரு மனுஷன்? பார்த்து மெதுவா மெதுவா யா, மெதுவா 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 வெளியே போங்க. பாருங்க, நம்ம போட்டு தாக்கப்புறம். ஸ்டோன் கல்லாம் கரெக்டு தானே? கண்ணு தெரியலையா? இல்லை, எனக்கு கொஞ்சம் சில பேர் சொங்க எனக்கு கண்ணு தெரியல, பார்த்துக்கோங்க. எல்லாமே ஒரு அளவு தான். சும்மாலாம் நோண்டிட்டு இருக்க கூடாது. ஓகே, இந்த சைடு யாராவது இருக்காங்களா? பிளாங்க் இருக்காரு. நான் இப்போ கட் பண்ணி தூக்குனேன், அதனால பிளாங்க்கு. இவா ஒருத்தி. எனக்கு இவ்வளோ பூச்சிக்குது. ஐ லைக் இட். எனிபடி சிஸ்டர் யாராவது இருக்கீங்களா? யாருமே இல்லை. சரி, எல்லாம் திறந்து பார்ப்போம். மேட்ச் பாக்ஸு யூஸ் பண்ணுவோமா? என்ன சாப்பாட்டு பொட்டி பட்டன் அமுக்கிட்டேன். இது பேர் தான் புட்டு லிபரேட்டர். டைனிங் டேபிளுக்கு வந்துட்டோம். இந்த பிளாங்கை யூஸ் பண்ண வேண்டிய இடம் மேலே இருக்குது. அதுக்கு இங்கே இறங்கினேன். ஓ ஆமாம் ஆமாம், இதுக்கு மேலே போனோம்னா முடியாதுங்க. அது வேற ரூம், இது வேற ரூம். அதனால நம்மளுக்கு அந்த ரூமுக்கு போக முடியாது. என்ன பேச விடு பாட்டி. வராளே, துரத்திக்கிட்டே வராளே, முடிக்க விட போறாளே. உள்ள போகல. ஸோ ஜஸ்ட் மிஸ். பாட்டி எங்க இருக்கீங்க? ஓகே, பாட்டியை வர வச்சிட்டோம். பாட்டி வாங்கோ. பேராண்டி எங்கடா இருக்க? அடியில் தான் இருக்கேன் பாட்டி. உனக்கு முட்டி வலி இருக்குதுல்ல? பரவாயில்ல பேராண்டி, உனக்கு முட்டி வலிக்கும்ல, நீ வெளில வா. பரவாயில்ல போயிடுச்சு நினைக்கிறேன். இப்போ எதுக்கு இந்த பாத்தியா கிழவி எப்படி வறுத்து திங்கிறதுக்கு பிளான் போடுது? இந்த கட்டையை வச்சு பாட்டி மண்டியில் போடுவோமா ஷினோபீஸ்? ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐயோ, நீ இன்னும் போகலையா? நம்மளுக்காக பாட்டி இருக்குது போல. என்ன பண்ண? எத்தனை வாட்டி திருப்பி கூப்பிடு. பாட்டி இப்போ எதுக்கு நம்ம பாட்டியை கூப்பிட்டுட்டு இருக்கோம்னா, அது போகாமல் அப்படியே அங்கே நின்றுட்டுருக்கோம். அதனால தான் நம்ம இப்போ கூப்பிட்டோம்னா இதுங்க வெளிலே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அது எங்கிட்டாவது போயிடும். ஓகே, எனக்கு இப்போ அந்த சைட் போகணும். இல்லாட்டி நான் பாட்டுக்கு லிஃப்ட்டில் போயிருப்பேன். பாட்டிக்கு பின்னாடியே போயிடுவோமா? நம்ம சுற்றிக்கிட்டு போவோம். பாட்டி பாட்டி. ஐயோ சென்ட்ரினா, என்னை இழுக்காது. ஏன் என்னை இழுக்கிற? ஐயோ பாட்டி, நீ பியூட்டி. ஐயோ வாய் வளருது. நீ என்ன பியூட்டின்னு சொல்லிட்டல பேராண்டி, நான் அடிக்க மாட்டேன், பக்கத்தில் வா. எத்தனை பேர் ஒன்று நம்பி ஏமாந்துருக்காங்கன்னு தெரியல. நானும் நம்பி ஏமாற சொல்ல வாயில்லை. ஓகே பாட்டி எங்கே இருக்க? நீ ஒரு பியூட்டி. அப்படிலாம் இல்லை மாட்டேன். பாட்டி. எனிபடி இஸ் தேர்? வருது பாரு.
வருது 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 விளக்கு விளக்கு வருது வருது விளக்கு விளக்கு. கிளவி கையில கட்ட போடுறா மேல குண்ட. பாட்டி பாட்டி, எனக்கு என்னமோ தாத்தா வெளில இருப்பாரோன்னு தோணுது. நான் இப்போ மேலே போய் காக்கா பார்ப்போமா? காக்கா காக்கா. பாட்டி கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம லூட்டை பொறுக்கும். அடுத்து ஏதோ லூட்டு கிடக்கா. ஏய், இதுதான்டா ட்ரெயின் கீ. நான் சொன்னேன்ல. எனக்கு ட்ரெயின் ஓட்ட தெரியாது. எனக்கு தெரியும். உனக்கு தெரியும்னே ஓட்டு. மொத்தம் 2 எஸ்கேப்புங்க. கேட் எஸ்கேப், ட்ரெயின் எஸ்கேப். அதில் நம்ம இப்போ இவ திருந்தலை சார், இவ திருந்தலை. ஓகே, யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். பொறுமையாக இறங்குவோம். திரும்பவும் ஓடுவோம். வெற்றி. இதில் தான் நம்ம வைக்கணும். அது தெரியும் அவங்களுக்கே. ஒன்றை மரீன் அண்ட் ஷூ அவங்களுக்கெல்லாம் தெரியும். சரி, ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். டேய், எனக்கு இந்த எஸ்கேப்பே தெரியாதுரா. நான் ஒன்லி ஒன் எஸ்கேப் வில் பி ஐ நோ, தட் இஸ் மெயின் டோர் அல்லது கேட் எஸ்கேப். 4-5 வீடியோவில் அப்படி தான் சொன்னாங்க. பேசாமல் ட்ரெயின் எஸ்கேப் பண்ணிடுவோமா? எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட நம்மளுக்கு எல்லாமே வந்துட்டு. ஆக்சிலேட்டரு, ட்ரெயின் கீ வேணும். அடுத்து வேற என்ன? காயின் வேணும். டிக்கெட் எடுக்கிறதுக்காக காயின் வேணும். இவா ஒருத்தி அழகிய சென்றீனா பேசிட்டு இருக்கும்போது கொடுக்க வந்துட்டு. நான் தாத்தா ஃபஸ்ட்டு டே மட்டும்தான் பார்த்தேன். ஓகே, இந்த வாட்டி பாட்டி பார்க்காம போகுது. இதுதான் வாய்ப்பு, ஓடுறா வேகமாக போ. சிங்கம் ஒன்று கூறப்பட்டதோ, இதில் ஒரு தாத்தா வந்தாருன்னா திருப்பி கன் எடுக்கலாம். தாத்தா. புல்லட் இருக்கா? இல்லையே. ஐயோ, இருந்தது ஒரு புல்லட், அதுதான் தீத்துட்டோமே. இந்த இருப்பார், இது லிவரு மாற்றி எடுத்துட்டேன். ஓடுறா ஓடுறா. ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துருவோமா? ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு காயின் டிக்கெட் வேணுமே. காயின் மேக்ஸிமம் காயின் எங்கே இருக்கும்? யாருக்கா தெரியணும் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவுக்கு மறக்காமல் லைக் மட்டும் பண்ணுறேங்கண்ணா. கமெண்ட்டும் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் உங்களோட மனசில் என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு முதல்ல கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே போக போக நம்ம பார்க்கலாம். சேஃப்டி தூக்குமா? யாரும் வரலையே. கோல்டன் கீன் தான் நினைக்கிறேன். ஆட்டையே போட்டுருவோமா? ஓடுறா கைப்பில். ஐயோ, வழியே ஓடுங்க. அதெல்லாம் கேட்கண்டா. உள்ள பூ நான் என்னது? ஐயோ, மேலே இருந்து வருது. மாட்டிக்கிட்டோமா? பாட்டி பாட்டி வரும். பாட்டி பாட்டி பார்த்தாலே மாட்டிக்கினாரே. லிஃப்ட்டு மேலே இருக்கியா கீழே இருக்கியா? தலைக்கு மேலே இருக்கு. மேலே பார்ப்போம். ஏறி பாரு. ஓகே, நம்ம மண்டையில் அடிச்சு நிற்கிது. பாட்டி பாட்டி ஏற்கனவே பார்த்துட்டேன், இன்னொரு வாட்டி ரியாக்ட் பண்ணுறேன். பாட்டி குறுக்கா மறுக்கா நடக்கக்கூடாது, கால் வலிக்கும். கால் கழன்ற போகுது. ஏற்கனவே உனக்கு கையே ரொம்ப கரிஞ்சு போய் இருக்குது. சொன்னு விட்டா. சினுபிஸ், நம்ம லைவ் போடலான் இருக்கோம். லைவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. என்ன வந்துச்சு லிஃப்ட்டு, பட்டன் போடு, போவோம். நான் மேலே போகிறான் நீயும் வாரா. பாட்டி வந்துட போகிறா போகிறா மாட்டினாரு. சென்றினா ரூமுக்கு தான் போகிறோம். நான் ஒன்று அங்கே இறங்க சொன்னால் அங்கே இறங்க மாட்டேன். ஏய், அது கை தவறியது. உற்சாகம்
முட்டியது இந்த அந்த பாருங்க போட்டுருவேன். யாராவது இருக்காங்களான்னு பார்ப்போம். யாருமே இல்லை. போடா ஐ சென்ட்ரினா பிரிட்ஜ் கிராங்க் டேட்டு ஸ்கிரிப்ட் இப்போ தான் ஒரு பொருளே தந்துருக்கானே. போ எதுக்கும் இதை மாட்டிட்டு வந்துடுவோம். நிறைய தந்தானுன்னா கேட் எஸ்கேப்பே பண்ணுவோம். பாரு ட்ராப் போட்டுட்டு போயிருக்கு பாரு. அவள் தான் அப்பயே போட்டுருச்சு. இதுதான் இப்போ தான் பார்க்குறியா? நான் விளையாடும் போதே அப்போ தான் பார்த்தேன். நீ வாய்ப்பே இல்லை. ஓகே போடுங்க, லைக்கை போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ஃபேவரட் கேம் என்னன்னு போடுங்க. அடுத்து என்ன கேம் விளையாடலான்னு போடுங்க போடுங்க போடுங்க. உங்களுக்கு நாங்கள் விளையாண்டதில் என்ன கேம் பிடிச்சிருந்துன்னு போடுங்க போடுங்க போடுங்க. தாத்தா தாத்தா வராரு, கதிரோட போறாரு. தாத்தா பார்த்துருவாரா பின்னாடியே போவோம், பொறுமையாக கன் எடுப்போம். ஏய் யார் மாதிரி பார்த்துரு வந்துட்டேனே. பாட்டி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? 2 சைடும் போய் பாட்டியை காணும். ஓகே தாத்தா தூங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ரூம்குள்ளே போவோம். ஐயா தாத்தாவை காணும். தாத்தா இருக்க மாட்டார் நம்பி வெளியே போவோம். சரி போ. நம்பிக்கை தானே வாழ்க்கை. தேங்காய் சட்னியாடா அரைக்க போகிறோம். தேர் இஸ் சம்திங் இன்சைட் டிஷ். கோகோனட். கோகோனட்டா? எனக்கு தெரிஞ்சு இந்த மண்டையை வெட்டுற மாதிரி ஒரு மிஷின் இருந்து தெரியுமா? சட்னி அரைக்கிறதுக்கு மிக்ஸி எங்கே இருக்கு? ஏ காக்கா குழம்பு வச்சிரும் பார்த்துக்க ஒன்று. பேடி என்ன இந்த காக்கா கூட மதிக்க மாட்டேங்க. நானே மதிக்க மாட்டேன். இங்கேருந்து தேங்காய் உருளுமோ போட்டுருவோமா? எதுக்கு வீண் கஷ்டம்? நம்ம மேலே போவோம். அடுத்து அந்த சாக்கடையில் விழுந்துட்டுனா நீ என்ன பண்ணுவ? கையை கொண்டு போய் உங்கள் எனக்கே விட்டுட்டு இருப்பான் உங்களை. ஏய் ஓகே போவோம், ஃபோர்ஸாக போவோம். கீழே இறங்கி பாட்டி வரலன்னா சந்தோஷப்படுறி. இவ்வளோ பெரிய வீட்டில் 2 பேர் சுற்றுறாவ, இல்லை ஒருத்தி பாட்டியை காணுமா? என் அழகிய சென்றே நான் காணும்னு வருத்தப்பட்டுருக்கேன். என்னது காயின்? அவ்வளோதான். ஏன் காயினா? டே அது காயின்டா. இல்லை தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு. பாட்டி தேங்காய் வேணுமா? தேங்காய் பேராண்டி ஓ மண்டை கிடச்சா நான் ஒரு சட்னி அரைச்சி வேணா உங்கள் தாத்தாக்கு தோசை சுட்டு கொடுக்குறேன். ஓ மண்டையை மட்டும் கொஞ்சம் கொடுத்துட்டு போயேன். நீ ஒன்றும் கிழிக்காண்டா, மூட்டு போ. நீ தானடா சட்னின்னு கேட்ட. பட்னி போட்டு கொண்டுருவேன். இந்த எலும்புக்கூடில் நான் இருக்க மாட்டேன். நீ ஏன் இருப்ப? யோசிச்சுக்க. ஓகே காயின் எடுத்துட்டோம். டிக்கெட் இது கொண்டு போய் அந்த டபரா மண்டட்ட தான் கொடுக்கணும் நம்ம. டே குப்பை பெட்டி வாங்குடா. இவன் திறந்து விடுறதுக்கு லேட் ஆகும். அவன் திறந்தெல்லாம் விட மாட்டான். நம்ம தான் கீ வச்சு திறக்கணும். கிழிச்சோம். வெப்பன் கீ இதை அப்போவே கொடுத்துருந்தா 3 கால் வச்சுக்கேனேடா. 3 வாட்டி போட்டு தாக்கியிருப்பேனே. எனக்கு மனசே கேட்கல. போகும் பொறுமையா. நான் வெறியோட இருக்கேன். ஐ பாட்டி வெறியாந்தா விருமாண்டி. அட ஊதுங்கடா சங்கு நான் தண்டா சோறு கிங்கு. சூப்பர் சிங்கர்ஸில் போ. கண்டிப்பாக ப்ரைஸ் தர மாட்டானு. டே போர். இந்திய தொலைக்காட்சிகளில் 5 வாட்டி அடி வாங்கிய என்கே, சாரி 3 வாட்டி அடி வாங்கிய என்கே.
இதா இருக்கு வெப்பனுக்கு தூக்கு. இப்போ நம்ம புரட்டி போட்டு அடிக்க போகிறோம் அவங்க 3 பேர். சரி 2 பேர். மேலே போகுமா? வேண்டாம் வேண்டாம், திடீர்னு வந்துட்டாங்கன்னா போட்டுருவாங்க. இப்படி வந்துட்டாங்கன்னா? இப்படி வந்துட்டாங்கன்னா நான் லிஃப்ட்டில் ஏறி போயிடுவேன். லிஃப்ட் இல்லைன்னா? லிஃப்ட் இல்லைன்னா உன் மண்டையை போட்டுருவேன். பார்த்தீங்களா ஷினமிஸ்? பாட்டியே வர வைப்போம். போமா பேராண்டி எங்கடா இருக்கே? ஓ இங்க இருக்கியா? யார் சாமி இவ? எங்கேருந்து வாரா? நான் சவுண்டு போட்டால் இங்கே வருவான்னு நினச்சிட்டா அங்கே போட்டா அவள் அப்படியே சுற்றி வாரா. தாத்தா பெரியானா விருமாண்டி அட ஊதிங்கடா சங்கு. முடிஞ்சி லாஸ்ட் டே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்னாலும் இத்தனை அடி வாங்கலாமா? நான் கண்டிப்பாக ஒரு எஸ்கேப் ஃபஸ்ட் டே போட்டுருவோம் அப்படின்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே நாங்கள் எஸ்கேப் ஆயிடுவோம்னு ஒரு கனவு கண்டுட்டு இருந்தோம் தெரியுமா? நடக்கலை. டிக்கெட்லாம் வாங்கி வச்சோமே சஞ்சய். பரவாயில்ல. எனக்கு வெளியே வந்துட்டேன். பாட்டி பாட்டி வெறியானா விருமாண்டி அதை விடுங்கடா. பாட்டி தண்டச்சோறு. தமிழ் இஸ் மை மதர். அவ சிங்கிள் இல்லை, அவ ஓல்டு ஓல்டு ஓல்டு. வெப்பன் கீ எடு எடு. பாட்டி பார்த்துட்டா. எடுக்கமே விடுதா? பின்ன எடுக்க ஐயா முடி ஐயா எடுக்கலை. பொறுமையாக போ பாட்டி. பார்த்துக்கிட்டாலே முடிஞ்சி. தாத்தாவை தான் அதிகமாக பார்க்குறதே கிடையாது, பாட்டியை தான் அதிகமாக பார்க்குறோம். எனக்கு மனசே கேட்கல. அடே திடீர்னு வந்துடாத. ஒன்றும் இல்லை, என்ன நம்பி தான் அந்த சைட் போகிறேன். அட ஊதுங்கடா. இந்த சைடு வந்துட்டா ஓடு. தாத்தா குறுக்கு வந்துடாதீங்க. வெப்பன் கேடு. ஐயோ வரமாட்டேங்க. எடுத்து மேலே போ. வெப்பன் எடு. வெப்பனை தூக்கு தூக்கு. சீக்கிரம் வா. படே அடே என்ன செவத்துக்கு முட்டம் குடிக்கிறீங்க? ஏய் வேஸ்ட் ஆகுது. போ மண்டையில் போடு. ஐயோ தாத்தா 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 கொஞ்சம் இடிக்கடு. தாத்தா கொஞ்சம் பொறுமையா இருங்க, உங்களையும் போட்டு தாக்கும். பொறுமை. ஓகே இப்பதான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்குது. ஓகே கல்ல பருக்கும் பொறுக்கிட்டேன். தாத்தா தாத்தா எங்கே போனீங்க? நீங்கள் முன்னே போனால் நான் பின்னே வரேன். தாத்தா போகிறேன் போட்டேன். முடிஞ்சு. தாத்தா தாத்தா ஐயோ சென்றினோ, நீ என்ன கொல்லுவேன்னு எதிர்பார்க்கல. எனக்கு மனசே கேட்கல. ஸ்லெண்ட்ரினா நம்ம என்கேக்கு துரோகம் பண்ணிட்டா. இந்த ஜஸ்டிஸ் பாட்டி ஃபார் என்கே. பாட்டி உனக்கு துரோகம் பண்ணுறா பாரு. துரோகம் மூமெண்ட்டு. துரோகம் 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 துரோகம். அன்புடன் அழைக்கிறோம் என்று போர்டு வைத்திருக்கிறீங்க, என்னை இப்படி போட்டு தவிர. தாத்தா எல்லாத்துக்கும் ஒரு ஐடியல் அளவு தான், சும்மா சும்மா நோண்டக்கூடாது. தக் லைஃப் கண்ணாடி பாரு கிழவனுக்கு. ஓகே அடுத்த வாட்டி கண்டிப்பாக இந்த பாட்டியும் தாத்தா போட்டு தாக்குறோம், எஸ்கேப் ஆகிறோம். அதனால நம்ம சேனலில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பிடிக்கலன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டும் ஒன்று தானே. பாய் பாய்.